இந்த நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என்றால் சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் நம்மளுக்கு எப்பொழுதுமே நல்ல காலம். ஏன்னா 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் சூரிய பகவான் தான். சனி பகவான் ஏற்கனவே 11ஆம் இடத்துல இருந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு எதுவும் தொந்தரவான விஷயங்கள் கிடையாது. என்னென்னா இடம் பெயரக்கூடிய காலம் மாசி மாதம் வந்தவொடனே இவங்க 2 பேர் ராகு பகவானும் சனி பகவானும் இடம் பெயரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தந்துடுவாங்க. ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு சூரியன் மாறி செல்லும் பொழுதே அதனுடைய அமைப்புகள்லாம் மாற்றிடுவார். அதாவது இவங்களுடைய செயல் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலமாக கூட இந்த மாதம் கருத்தரிக்கின்ற காலம், அதாவது கன்சீவ் ஆகும்னு சொல்கிறோம் இல்லை, அந்த கன்சீவ் ஆகக்கூடிய காலம் அந்த சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டை பார்க்கறதாலையும் சனி பகவான் 11ஆம் இடத்துல 11ல் சூரிய பகவான் தொடர்புகள் இருந்தாலும் அந்த சுக்கிரனோடு இருக்கக்கூடிய 12 என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அவர் அங்கே உச்சம் பெற்று காணது. அதாவது அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவதால் நம்மளுக்கு திருப்பியும் குழந்தை பாக்கியம் பெறும். அதாவது முதல் குழந்தை என்று சொன்னாலும் சரி, 2வது குழந்தை என்று சொன்னாலும் சரி, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் திருமண பாக்கியமோ குழந்தை நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. இது நல்ல ஏற்புடைய காலம். இந்த வெளியே ஊர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்கும் சாமி. வெளியூர் பயணங்களோ செலவினங்கள் கட்டுக்குள்ளே வராது. வெளியூர் பயணம் சும்மா ப்ரோக்ராம் போனபடியே இருக்கும். நாமளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை தான் இந்த மாதம் முழுவதும் காணப்படுகின்றது. அதுவும் இல்லாமல் 3ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் நீச்சகதிக்கு பெறுவதால் இந்த கட்டுக்குள் வருகின்ற பிரச்சனை, அதாவது அதிகப்படியான செலவினத்தை கட்டுக்குள் வருகின்ற பாக்கியம் அந்த நேரத்தில் கிடைக்க போதையா. உடல் தொந்தரவு விலகும். உடல் சுமையாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மாசி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், அதாவது சனி பகவான் கும்பத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துலையும், அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை பெற்றும், குரு பகவான் ரிஷபத்திலும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும், சூரியன் மகரத்திலையும், புதன் மகரத்திலும் வீற்றிருக்கார். இந்த மாதத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு தான் இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி வைத்து சொல்கிறோன்னா தமிழ் மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய மாதம் என்று கூட சொல்லலாம். எந்த இடத்துல அமர்கின்றாரோ அதனுடைய அமைப்பை கொடுக்கிறது தான் இந்த தமிழ் மாத ராசி பலன். வேறு எதுவும் கிடையாது. சூரியன் நிலைப்பாடு தான் இது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன் இந்த மாதம் கொடுக்க போகிறாருன்னு விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் நீச்சகதியில் இருந்தார். இப்பொழுது வக்கரகதியில் இருந்துட்டுருக்கார். ஐயா மிதுனத்தில் இருக்கார். வக்கரகதினா அவருடைய தன்மையை மாற்றி திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான அமைப்பு. அதனால் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தில் மனசில் ஓடிட்டுருக்கும். இப்போவே ஓடிட்டுருக்கும். வேகமாக செயல்படக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்கும். செலவீனங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது சுவாமி. காரணம் 12ஆம் இடத்துல ராகு ப்ளஸ் சுக்கிரன் அப்படின்ற மாதிரி சேர்க்கை பெறுவதால், ஏன்னா 2ஆம் அதிபதி 12ல் சம்பந்தப்படுவதால் வீடு நிலபலம் சார்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பக்குவம் தரக்கூடிய அமைப்பை பெறும். இப்போ அந்த செலவீனத்தை நாம் செஞ்சு தான் தீரணும். செலவீனங்கள் கொடுக்க தான் செய்வார், வேறு வழி கிடையாது. இந்த செலவீனத்தை நாம் செய்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை தொடர்ச்சியாக எதுவுமே ஒரு குட் நியூஸ் இல்லை, எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லை. இந்த நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என்றால் சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் நம்மளுக்கு எப்பொழுதுமே நல்ல காலம். ஏன்னா 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் சூரிய பகவான் தான். சனி பகவான் ஏற்கனவே 11ஆம் இடத்துல இருந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு எதுவும் தொந்தரவான விஷயங்கள் கிடையாது. என்னென்னா இடம் பெயரக்கூடிய காலம் மாசி மாதம் வந்தவொடனே இவங்க 2 பேர் ராகு பகவானும் சனி பகவானும் இடம் பெயரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தந்துடுவாங்க. ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு சூரியன் மாறி செல்லும் பொழுதே அதனுடைய அமைப்புகள்லாம் மாற்றிடுவார். அதாவது இவங்களுடைய செயல் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலமாக கூட இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் தந்தையார் உடல்நலத்திலேயோ தாயார் உடல்நலத்திலேயோ நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். தந்தையார் உடல்நலத்தில் நம்ம இருந்திருந்தால் அவர் உடல்நலத்தில் சற்று கவனித்தணும். இந்த எலும்பு சார்ந்த விஷயத்தில் சற்று பொறுமையோடு நாம் செயல்பட வேண்டிய காலம். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலம்.
நிதானம் என்று சொல்கிறோம் இல்லை, அது நிதானத்தை நாம் கடைபிடித்தால் போதுமானது. நம் வாழ்வில் எல்லா விதமான சுகபோகத்தையும் நாம் அடிவிச்சு கொள்ளலாம். நிதானமே பிரதானம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த நேரத்தில் நிதானத்துடன் நேர்மையோடும் நாம் செயல்பட வேண்டிய கலைனா 12ல் சுக்கிரனும் ராகும் இணைய பெரும்பொழுதெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் சனி சூரியன் என்று சொல்லக்கூடிய தொடர்பு, சனி சூரியன் சேர்க்கை பெற்றாலே மனசில் தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத தடுமாற்றங்கள்லாம் எப்பொழுதுமே ஏற்படும். அதுவும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நடைபெறுவதால் நம்ம தந்தையார் வழியில் உடல்நலத்தில் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும். இது இயற்கையாகவே வரக்கூடிய அமைப்பு தான். அதாவது 5ஆம் அதிபதி நம்மளுக்கு 11ஆம் இடத்துல சம்பந்தப்படுவதும் சூரிய பகவானுடைய வலு, அதாவது வலிமை பெற்று காணக்கூடிய காலமாகும். உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு சார்ந்த விஷயங்களில் இருக்கும். பிள்ளை பேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் ஏற்றுத்தரும். சில பேருக்கு குழந்தையாயிட்டு நம்மளுக்கு திருமணம் ஆகிட்டு என்னங்க குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கருத்தரிக்கின்ற காலம், அதாவது கன்சீவ் ஆகும்னு சொல்கிறோம் இல்லை, அந்த கன்சீவ் ஆகக்கூடிய காலம் அந்த சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டை பார்க்கறதாலையும், சனி பகவான் 11ஆம் இடத்துல 11ல் சூரிய பகவான் தொடர்புகள் இருந்தாலும் அந்த சுக்கிரனோடு இருக்கக்கூடிய 12 என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அவர் அங்கே உச்சம் பெற்று காணது. அதாவது அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவதால் நம்மளுக்கு திருப்பியும் குழந்தை பாக்கியம் பெறும். அதாவது முதல் குழந்தை என்று சொன்னாலும் சரி, 2வது குழந்தை என்று சொன்னாலும் சரி, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் திருமண பாக்கியமோ குழந்தை பரு நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகும். மாசி மாதமே அதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் இல்லையே, சுகபோகம் இல்லை. அந்த சுக்கிர பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதும், பகவான் அந்த மாறி பரிவர்த்தனை யோகம் என்று சொல்கிறோம் இல்லை, அதாவது மீன வீட்டில் சுக்கிர பகவானும் ரிஷபம் வீட்டில், அதாவது சுக்கிரனோட வீட்டில் குரு பகவானும் அமர்ந்து மாறி பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். திடீர் திருமண வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் தேடி வரும். அதனால தான் குழந்தை பேரு கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்றோம். வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய பேருக்கு கஷ்ட நஷ்டங்கள் என்று சொல்கிற மாதிரி கஷ்டம் மட்டும் இல்லை, கஷ்டம் மட்டும் இல்லை சுவாமி, எல்லாருக்கும் உண்டு. இன்பம் என்பது உண்டு, துன்பம் என்பது உண்டு. நம் வாழ்க்கை தரத்தை இப்படி தான் வாழ்க்கையை நம்ம மாற்றி வச்சுருக்காங்க நவ கிரகங்கள். இறைவன் நம்மளுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல வக்கரம் நிவர்த்தி அவர்த்தால் உங்களுக்கு தொந்தரவான விஷயத்திலிருந்து இனிமேல் விடுதலை ஆகக்கூடிய காலம். வேலை இழந்தவருக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற, சீக்கிரமாக கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள். திடீர்னு பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு இழந்துட்டு நாம் வெளியூர் போயிடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். வானா சுவாமி நம்ம வெளியூரில் போய் குடும்பம் நடத்தலாம், ஏன்னா 7.5 சனி தொடுகின்ற காலமாக வருது. அதனால் அந்த எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். வேலை மாற்றலாம், இடம் மாற்றம் செய்து கொள்ளலாம், இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுது தோன்றும். இந்த மாதமே அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் சாமி. பயப்படணும் அவசியம் இல்லை. தொந்தரவான விஷயங்கள் எதுவும் இல்லை. சுய வேலை வாய்ப்பு செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஏற்புடைய காலம். இந்த வெளியே ஊர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்கும் சாமி. வெளியூர் பயணங்களோ செலவினங்கள் கட்டுக்குள்ளே வராது. வெளியூர் பயணம் சும்மா ப்ரோக்ராம் போனபடியே இருக்கும். நாமளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை தான் இந்த மாதம் முழுவதும் காணப்படுகின்றது. அதுவும் இல்லாமல் 3ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் நீச்சகதிக்கு பெறுவதால் இந்த கட்டுக்குள் வருகின்ற பிரச்சனை, அதாவது அதிகப்படியான செலவினத்தை கட்டுக்குள் வருகின்ற பாக்கியம் அந்த நேரத்தில் கிடைக்க போதையா. உடல் தொந்தரவு விலகும். உடல் சுமையாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரு மைனஸான விஷயங்கள் அனைத்தும் இனிமேல் ப்ளஸ்ஸாக மாறுகின்ற காலமாக தான் இந்த காலத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு மைனஸான டிகிரியில் நாம் இருந்துட்டு சாமி, மைனஸான வேலை மட்டுமே நாம் செஞ்சுட்டோம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவுமே சொல்கிறேன். ஏன்னா அதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவீனங்கள் இரட்டிப்பு மடங்கு சுவாமி. குடும்ப செலவானா இருக்கட்டும், நம்ம உடல்நலம் செலவாகட்டும், பெரியவங்கள் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சம் பெறுவதால் செலவீனங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். எதுவுமே கண்ட்ரோலே வராது. எவ்வளோ தான் இதில் சம்பாதிக்கிறோம், எவ்வளோ தான் செலவு பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு நமக்கு செலவீனங்கள் கட்டுக்குள் அடங்காத அளவுக்கு நமக்கு செலவீனங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் நன்மை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதத்தோடு நம்மளுக்கு புதன் பகவான் 15 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்வதால் ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பிரச்சனை,
அதாவது அவர் நீச்சகதி பெறுவதால் 3ஆம் அதிபதியும் அவரே தான் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சகதி பெறுவதால் ஓரளவுக்கு மேஷராசி பொறுத்த வரைக்கும் நன்மை நடைபெறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது சுவாமி. இந்த சைலண்ட் மோடு அப்படின்ற மாதிரி ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சைலண்ட் மோடு வந்துடும். பிரச்சனையான விஷயங்கள் என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் கலைந்து செல்லக்கூடிய காலம். பிரச்சனையான விஷயங்கள் எதனா இருக்குதுன்னா அவையெல்லாம் கலைந்து செல்லும். உற்றார் உறவினரிடத்தில் சற்று பக்குவத்தோடு நடந்துங்க. உறவினரிடத்தில் இருந்து வந்த சலசலப்பு, தேவையில்லாத விஷயத்தை நாம் விமர்சனம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நல்ல மூமெண்ட் நம்ம வாழ்க்கையில் காணப்படும். ஒரு தெம்பு கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்றோம். ஒரு தெம்பான விஷயமெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு இருக்க சுவாமி. திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், கன்சீவ் ஆகட்டும், இதெல்லாம் இந்த மாதம் ஏற்புடைய காலமாக, ஒரு மேஷராசிக்கு நன்மை நடக்கிற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். திருத்தணிகை சென்று திருத்தணி முருகப்பெருமானை நம்ம குலதெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய அவரவர் குலதெய்வத்தை நாம் வணங்கினாலே போதுமானது. நம்ம 7.5 சனி கிடக்கிறதால லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது சாலச் சிறந்தது. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு 7.5 சனி நடக்கும்போதெல்லாம் அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டாலே போதுமானது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.